வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 142வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஹெச்சிஎஃப். ஏன்னா சிம்பிளாக நம்பர்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப்ஸ் தான் அவங்க நிறைய கேட்குறாங்க. 706வது கேள்வி பாருங்கள். 598 மற்றும் 874 மீ பெரு பொது வகையன். மீ பெரு பொது வகையன்னா தமிழில் மீ போவா சிம்பிளாக சொல்லணும்னா, இல்லைனா இங்கிலீஷில் ஹெச்சிஎஃப்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஜிசிடின்னு கொடுப்பாங்க. இங்கிலீஷில் ஜிசிடின்னு சொன்னாலும் ஹெச்சிஎஃப்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த 598ம் 874ம் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாடு பாருங்கள். 2 4 மீதி 1 9 2 18 மீதி 1 9 2 18 4 2 8 3 2 6 மீதி 1 7 2 14. இதுக்கு மேலே ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். நம்ம சாதாரணமாக 3ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடெலாம் யோசிச்சோன்னா எதுலையுமே வராது. கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் டிவைட் பண்ணியிருக்கோம் 2ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான். ஆனால் கீழே 2ஆம் வாய்ப்பாடு இல்லை, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன். 46 இருக்குது, 36 இருக்குது. அப்போ 41 வராது, 43 வராது. மீதி இருக்கிற ரெண்டுத்தில் எதுன்னு முடிவு பண்ணணும். இப்போ பாருங்களேன், 46னா 46 எப்படி பிரிக்கலாம்? 23 46ன்னு பிரிக்கலாம். 36 எப்படி பிரிக்கலாம்? 18 36ன்னு பிரிக்கலாம். அப்போது இதுக்கப்புறம் இருக்கிற இந்த நம்பர் ஒன்று 23ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், இல்லைனா 18ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 18ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்லேயும் வரணும். 9 18 2ஆம் வாய்ப்பாட்லேயும் 3ஆம் வாய்ப்பாட்லேயும். ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு 2ஆம் வாய்ப்பாட்டில் வராதுன்னு. அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நிச்சயமாக எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 46 தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப் செஞ்சிடலாம். நீங்கள் அடுத்த ஸ்டெப் செய்யும்போது எந்த வாய்ப்பாடுன்னு எப்படி யோசிப்பீங்க? ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான ஒரு வழி தான் இது. இப்போ ஆன்சரே முடிஞ்சிச்சு தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு வகுத்து காட்டுறேன் பாருங்கள். இது 23ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சிங்கன்னா 23 23 மீதி 6 23 69. இதில் 23 23 மீதி 20. அப்போ 207 9 23 207. 23ஆம் வாய்ப்பாட்டில் கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ 2 × 23 46ன்னு வரும். ஆன்சர் 46. சரிங்களா? ஸோ இந்த 23ஆம் வாய்ப்பாடை யோசிக்கிறது சிரமன்றதால தான் இப்போ இந்த சொன்ன வழி. இதை கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இது மாதிரி அவங்க எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் ஜிசிடி கண்டுபிடிச்சிட முடியும் பாருங்கள். அடுத்ததாக 707 மீ பெரு பொது வகுத்தியை காண்க. இது ஒரு டைப் பாருங்கள். நம்ம இது எல்லாத்தையுமே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நேற்றுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன். நான் இன்றைக்கி கூட அந்த லிங்க்கு தரேன் பாருங்கள். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் ஃபுல்லாகவே குரூப்லேயும் நேற்று நம்ம லிங்க் போட்டிருந்தோம். கரெக்டாக அந்த மொத்தமே அந்த 10 டைப் இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவரில் கொடுத்துருக்காங்க. இப்படி பவரில் கொடுத்துட்டு மீ பெரு பொது வகுத்தி அதாவது ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட், அப்படி தானே கம்மா வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு செட்லேயும் ஒரு நம்பரில் பவரில் இருக்கக்கூடிய சின்னதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இங்கே 2 பவர் 3, இங்கே 2 பவர் 2, இங்கே 2 பவர் 3. 2 பவர் இதில் எது சின்னது? 2 பவர் 2. ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா பவரில் சின்னது, எல்சிஎம் கேட்டாங்கன்னா பவரில் பெருசு. அடுத்து 3 பாருங்கள், இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 பவர் 5. ஆனால் இங்கே 3 இல்லை. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா 3 எடுத்துக்கூடாது. ஒரு நம்பர் 3 செட்லேயும் இருக்குன்னா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏதாவது ஒன்றுத்தில் இல்லாமல் இருக்குன்னா கூட எடுக்கக்கூடாது. எதுக்கு? ஹெச்சிஎஃப்க்கு. எல்சிஎம்முக்கு ஏதாவது ஒன்றுத்தில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். சரியா? அடுத்ததாக பாருங்கள், 5 5 ஸ்கொயர் 5 க்யூப். இதில் எது பவரில் சின்னது? 5. ஏன்னா 5 பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ 5 இன்ட்டு 7 7 பவர் 4 7 பவர் 6 7 பவர் 2. இதில் எது பவரில் சின்னது? 7 பவர் 2. சரியா? இதை பெருக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு. 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர் 49. 4 5 பெருக்குனா 20 0. அப்போ 2 49 பெருக்கணும்னா 98. ஸோ ஆன்சர் 980 ஆப்ஷன் ஏ. நம்ம புரியுதுங்களா? இது பவரில் இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததாக பாருங்கள், 708 4 27 3125 8 9 25 7 16 81 5 11 49 மீ பெரு பொது மடங்கு. மீ பெரு அப்படின்னாலே ஹெச்சிஎஃப் தான். சரிங்களா? அந்த பொது மடங்குன்ற வார்த்தையை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண ஆகாதீங்க. இப்போ ஹெச்சிஎஃப்ன்ற வார்த்தைக்கு தமிழில் தான் இப்போ 3 தமிழ் கொஷின்லையுமே என்னென்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இங்கிலீஷில் ஒன்று ஹெச்சிஎஃப் இல்லாட்டி ஜிசிடி இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இதுவும் போன கொஷின் மாதிரி தான். எப்படி சார் போன கொஷின் மாதிரி? போன கொஷின் பவரில் கொடுத்துருந்தாங்க, இங்கே பவரில் இல்லையே அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவரில் மாற்றி ஆகணும். பாருங்கள், 4 பவரில் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். அடுத்ததாக 27 பவரில் எழுதுகிறோம் அப்படின்னா 3 க்யூப்.
3125 பவரில் எழுதுகிறோன்னா 5 பவர் 5 இது ஒரு செட்டு. இங்கே 8 பவரில் எழுதுகிறோன்னா 2 கியூப் 9 3 ஸ்கொயர் 25 5 ஸ்கொயர் 7 எதுவும் பண்ண முடியாது 7. அடுத்து இங்கே வருவோம் 16 2 பவர் 4 எல்லாமே ப்ரைம் நம்பருடைய பவரில் தான் எழுதணும் சரியா. 81 3 பவர் 4 ப்ரைம் நம்பர்னா தெரியுது இல்லையா, 2 3 5 7 அந்த மாதிரி. 5 எதுவும் பண்ண முடியாது 5 அப்படியே வச்சுக்கிறேன். 11 அப்படியே வச்சுக்கிறேன். 49 7 ஸ்கொயர். இப்போ போன கேள்வியில் தான் சொன்னோம் பவரில் எது சின்னதாக இருக்கோ அது அதே நேரம் எல்லாத்துலேயும் இருக்கணும். இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4. அப்போ பவரில் எது சின்னது 2 ஸ்கொயர் எல்லாத்துலேயும் இருக்குது, அதே நேரம் பவரில் சின்னது 2 ஸ்கொயர். 3 வருவோம் 3 கியூப் 3 ஸ்கொயர் 3 பவர் 4 இதில் எது சின்னது 3 ஸ்கொயர் கரெக்டாக. 5 வருவோம் 5 பவர் 5 5 பவர் 2 5 பவர் 1 அப்போ பவரில் எது சின்னது 5 பவர் 1. மற்ற எதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை. 7 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை. அதுமாதிரி 11 இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துல இல்லை, அப்போ எழுதக்கூடாது. 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 5 5 20 29 18 அப்போ பேருக்குன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 180. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 180 சரிங்களாம்மா. அடுத்ததா கேள்வி எண் 709 2/3 8/9 64/81 10/27 மீ போவா காண்க. நம்ம ஏற்கனவே இதுக்கான டைப் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு HCF கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் LCM. அப்போ மேலே இருக்கிற நம்பர் 2 8 64 10 இதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இல்லை இன்னொரு ஷார்ட்கட் HCF கண்டுபிடிக்க தெரியும்னா அப்படியே கண்டுபிடிங்க, கீழே இருக்கிற நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். HCF கேட்டிருக்காங்க. HCFனால் எப்படி இருக்கும்னா மேலே அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்லேயே சின்ன நம்பர் இல்லைனா அதை விட சின்ன நம்பராக இருக்கும். மேலே கொடுத்துருக்கிறதுல எது சின்ன நம்பர் 2. அப்போ ஆன்சர் 1 2ன்னு இருக்கலாம் மேலே, இல்லைனா 2 விட கம்மியாக இருக்கலாம். பாருங்கள் 2 இருக்குது ஆனால் இங்கே 2 விட அதிகமாக இருக்குது, இங்கே 2 விட அதிகமாக இருக்குது 160. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. முடிஞ்சுதா? கீழே வாங்க 3 9 81 27 இதுக்கெலாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் LCM. LCM அப்படிங்கிறது எப்போவுமே கொடுத்த நம்பரை விட கொடுத்த நம்பரில் பெரிய நம்பர் இல்லைனா அதை விட பெரிய நம்பராக இருக்கும். இதில் கொடுத்த நம்பர்லேயே பெரிய நம்பர் எது 81. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 81 இல்லை 81 விட அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏவில் பாருங்கள் கீழே 81 விட கம்மியாக இருக்குது, இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2/81. இது ஃப்ராக்ஷனில் LCMஓ HCFஓ கேட்குறாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி. இல்லை நீங்கள் நார்மலாக அந்த டாவகத்தல் போட்டு LCM HCF கண்டுபிடிச்சும் போடலாம். இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரே முடிஞ்சு போயிடும் பாருங்கள் சரிங்களா. அடுத்ததாக நம்ம இப்படி டைமை சேவ் பண்ணால் தான் உண்டு. ஒவ்வொரு கொஷினுக்கெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா. 710 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் 18 b ஸ்கொயர் c ஸ்கொயர் 27 c ஸ்கொயர் a ஸ்கொயரின் மீ போவா காண்க. இப்போ இதில் பாருங்கள் 9 18 27 மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 9 9 29 18 9 27 மேற்கொண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அதே நேரம் ஏபிசியில் பார்த்தோன்னா இங்கே ஏ இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை, அதனால் ஏ வராது. பி இந்த 2 இடத்துல இருக்குது இங்கே இல்லை, சி இந்த 2 இடத்துல இருக்குது இங்கே இல்லை. அப்போ ஏபிசியில் எதுவுமே வராது. பொதுவான வாய்ப்பாடு எதால் வகுப்படுதுன்னா 9ஆல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9. அவ்வளோதான். ஒருவேளை ஏபிசி எங்கேயாவது ஒரு இடத்துல 3 இடத்துலையும் ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்திருக்கும். இங்கே ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்றதால வேறு எதுவும் வரல. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரிங்களாமா. ஸோ இதுதான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததாக பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு 143வது நாள் 143 ரொம்ப சூப்பரான நம்பர் இல்லை 143 சரிங்களா. ஓகே இதில் பாருங்கள் இதில் 5 கேள்விகள் கேட்டிருக்கோம். இதுவும் எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம்னா LCM HCFஐ பேஸ் பண்ணி தான். 711 2x ஸ்கொயர் -x -1 4x ஸ்கொயர் + 8x + 3 மீ பெரு பொது வகுத்தி. 712 6 × 2x ஸ்கொயர் -3x -2 8 × 4x ஸ்கொயர் + 4x + 1 12 × 2x ஸ்கொயர் + 7x + 3 ஆகியவற்றின் மீ போவா காண்க. இதுவும் மெத்தடாக போடுறதையும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் எப்படி ஒரு 10 செகண்டுக்குள்ளாடி ஆன்சரை முடிவு பண்ணிவிட்டு அடுத்த கொஷனுக்கு போகிறது அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா. 713 2x ஸ்கொயர் + 3x -2 x ஸ்கொயர் -x -6 x ஸ்கொயர் + 3x + 2 மீ போவா. அடுத்ததாக 714 x ஸ்கொயர் -9 × x - 3/4 மற்றும் x ஸ்கொயர் + 6x + 9/8 ஆகியவற்றின் மீ போவா எது?
அடுத்தது 715 ஏ கியூப் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மீ போவா காண்க. ஆக்சுவலாக நேற்று சொன்னதும் இன்றைக்கி சொன்னதும் இந்த 2 டேவுமே எதை வச்சு தான் ஃபுல் கொஷினையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா HCF. இந்த 10 கேள்விகளுமே வெறும் HCF வச்சு மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இன்னொரு சர்க்கிள் வரும்போது அதில் நான் உங்களுக்கு வெறும் LCM வச்சு 10 கொஷின் கொடுக்குறேன். ஏன்னா LCM HCF ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறதால தான் HCF வச்சு மட்டுமே முதல்ல ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களாமா? அந்த மாதிரி இந்த LCM HCFல என்னென்ன டைப் எல்லாம் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னாலும் இதோட மற்ற விஷயங்கள் இதில் இருக்கிற என்னென்ன டைப்பில் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதுவும் குறிப்பாக இதோ கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இன்றைக்கி கொடுத்த இந்த 5 கேள்விகள் இருக்குது பாருங்கள், இதை மட்டுமே தனியாக 2 வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரியான பாலினாமியல்ஸ் கொடுத்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்லாம் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு எப்படி LCM கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத 9th 10th டைப்பாக ஒரு தனியாக 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரிய வந்துடும் எப்படி போடுறது ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகேவாம்மா? தேங்க்யூ.